Hello students, welcome to our channel. Common half yearly examination மேத்தமேட்டிக்ஸ்க்கான கொஷின் தான் மாடல் கொஷின் 12th ஸ்டாண்டர்டுக்காக தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா half yearly எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மேக்ஸ் எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க போகுதுங்க இல்லையா? ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷின்ஸ் ஒவ்வொரு கொஷின்ஸும் சாய்ஸ் விடாமல் நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா 200% இந்த கொஷின் தான் உங்களுக்கு வரும் அப்படின்றது உறுதியாக சொல்லலாம். இதை தான் உங்களுக்கு half yearlyல கேட்பாங்க. இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சம்ஸையும் கேட்பாங்க. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்தெந்த கொஷின் எப்படி படிக்கணுன்ற அப்ரோச்சை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். மறக்காமல் வாட்ஸ்அப்பில் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா கொஷின் பேப்பர் வித் நோட்ஸோட எல்லாமே அங்கே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் கொஷினை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கில் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 மார்க் 5 மார்க் எழுதுறது சம் ப்ரொசீஜர் ஃபார்முலாஸ் அப்படின்றத விட 1 மார்க்கில் வந்து ஈஸியாக நம்ம மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். 1 மார்க் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி போட்டாலுமே ஓகே தான். 1 மார்க் வந்து நீங்கள் அந்த ஃபார்முலா படித்து அதை வந்து மனப்பாடம் பண்ணி அப்படி போட்டாலும் ஓகே தான். இல்லைனா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி போகிறத விட மனப்பாடம் பண்ணி நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அது ஓகே தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின்ஸ்க்கும் வந்து அந்த ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லைனா நீங்கள் வந்து டெரிவேட்டிவ் பண்ணி அந்த மாதிரியும் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அப்போ நம்ம 2 மார்க்கு 5 மார்க்கு எழுதுறதை விட 1 மார்க் எழுதுறதுன்றது வந்து ரொம்ப ஈஸி. மேக்ஸில் வந்து நம்ம எப்போதுமே வந்து சென்டம் போடணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சென்டம் வந்து நம்ம போடணுன்னா 2 மார்க் 5 மார்க்கு 8 மார்க்லாம் நம்ம வந்து எழுதிடுவோம். ஆனால் நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் வந்து மிஸ்டேக் பண்ணிவிடுவோம். ஸோ இனிமேலும் வந்து நீங்கள் அந்த மாதிரி 1 மார்க்கில் மிஸ்டேக் பண்ணாமல் மேக்ஸில் வந்து நம்ம 100 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும்னா 1 மார்க் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணாமல் எழுதணும். அப்போ 1 மார்க் வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா ப்ராக்டிஸ் வேணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ராக்டிஸ் தான். இது வரைக்குமே நீங்கள் எதுவுமே படிக்கலை அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த 1 மார்க் வந்து நீங்கள் எல்லாம் படிச்சுக்கோங்க. இது எல்லாமே ஸ்கூல் புக் பேக்கில் தான் இருக்குது. இதுக்கு ஆன்சர்ஸ் வந்து ஸ்கூல் புக் பேக்கில் இருக்குது. அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து 1 மார்க் வந்து படிச்சுட்டு போங்க. ஏனோ தானோ ஏபிசிடி வந்து போட்டுட்டு 1 மார்க்கில் மார்க் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அந்த புக் பேக்கில் இருக்கக்கூடியதை படிச்சிட்டாலே நம்ம வந்து நல்லா மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு முடியாட்டி போனால் இந்த கொஷின் பேப்பரில் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க்கை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஈஸியாக வந்து நீங்கள் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபார்முலா ரிலேட்டடாகவும் கேட்பாங்க. இப்போ ஃபார்முலா படிச்சிருந்தாலுமே அதை வச்சு கூட 1 மார்க்கில் வந்து ஒரு 2-3 ஃபார்முலா வந்து கேட்டுருவாங்க, மார்க் எடுத்துடலாம். தென் 1 மார்க் முடிஞ்சதுக்கப்புறம் பார்ட் 2 போனீங்கன்னா 2 மார்க் எழுதணும். அதில் ஏதாவது ஒரு கொஷின் வந்து கம்பல்சரி இருக்கும். இதில் வந்து 30வது கொஷின் கம்பல்சரின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை நம்ம லேட்டராக பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஷோ தட் வெக்டார்ஸ் வந்து கொடுத்துட்டு 2 வெக்டார்ஸ் கொடுத்துட்டு அதை கேட்குறாங்க. தென் அதுக்கப்புறம் x² + 2 இன்ட்டு k + x = x + 9k = 0 அப்படின்னு ஈக்குவல் பண்ணிட்டா k அப்படின்றதோடைய வேல்யூ என்ன அப்படின்றத கேட்குறாங்க. இதெல்லாமே ஈஸியாக நம்ம வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஒரு பக்கம் எக்ஸை வச்சுட்டு இன்னொரு பக்கம் எல்லா வேல்யூவும் கொண்டு போனோன்னா எக்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவோம். தென் வந்து ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் -6 + 8i 8 வெக்டார் அப்படின்ற 8i. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் cos -1 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ் தீட்டா, ஆயத்தொலை வடிவல், ஜாமெண்ட்ரி, அல்ஜிப்ரா இதில் தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே படிக்கல அப்படின்னாலும் ரொம்ப கவலைப்பட வேணாம். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த 2 மார்க் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபைனல் எக்ஸாமுக்கு படிக்கிறோன்ற மாதிரி நினச்சிட்டு படிங்க. ஏன்னா இது இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷினுமே ஃபைனல் எக்ஸாம் வரைக்குமே கேட்கக்கூடியது தான். ஸோ அந்த 30 கொஷின் பார்த்தீங்கன்னா சால்வ் பை கிராமர்ஸ் ரூல் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த கிராமர்ஸ் ரூல் படி என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு கம்பல்சரி. இதை எழுதிட்டு மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து 9 கொஷின் நீங்கள் எழுதுறீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஒவ்வொரு கொஷினுமே. தென் பார்ட் 3 போனீங்கன்னா 3 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ்லேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க, ட்ரிக்னாமெட்ரிக்லேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வகையிடல் தொகையிடல். ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இதை வந்து 40வது கொஷின் வந்து கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஷினுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இது எல்லாமே நமக்கு வந்து மேம் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்த சம்மாக இருந்திருக்கலாம், பயிற்சி சம்மாக இருந்திருக்கலாம், இல்லைனா எக்ஸசைஸ் சம்மாகவும் நமக்கு இருந்திருக்கலாம். அப்போது ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதனால் நீங்கள் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு கிட்ட நிறைய நோட்ஸ் இருக்குது. இது ரிலேட்டடாக வந்து இன்னும் நிறைய சம் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் மறக்காமல் அதையுமே வந்து நீங்கள் சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதையுமே வந்து கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 40வது கொஷின் ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த பிளேன்ஸ். ஸோ அது வந்து நீங்கள் 14 கொஷின் எழுதிட்டு மீதி இருக்கிற கொஷினில் ஒரு 6th கொஷின் வந்து நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். தென் இங்கே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷின் வந்து எப்போதுமே நீங்கள் சாய்ஸ் விட்டு படிக்காதீங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷினை எப்போதுமே நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து
உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கும்போது நீங்கள் சாய்ஸ் விட்டு உங்களுக்கு எந்த கொஷின் நல்லா தெரியுது, எதுக்கு ஆன்சர் வந்து சின்னதாக இருக்குது, புரிகிற மாதிரி நம்ம எழுதலாம் அப்படின்ற மாதிரி அதை நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம். கஷ்டமே இல்லாமல் நீங்கள் எழுதி மார்க் எடுத்துக்கலாம். இதிலேயே நீங்கள் வந்து சாய்ஸ் விட்டு படிச்சிங்கன்னா அங்கே எழுதும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் கேட்காம போயிட்டாங்கன்னா நீங்கள் வந்து எழுத முடியாமல் போயிடும். அந்த மாதிரி இருக்காதீங்க. தென் பார்ட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 7 5 மார்க் எழுதணும். இது வந்து எய்தர் ஆர் சாய்ஸில் தான் இருக்கும். இப்போ நம்ம 41A எழுதணும் ஆர் 41B எழுதணும். 2மே எழுதுனா நமக்கு மார்க் தருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதனால் ரொம்ப கவனமாக நம்ம வந்து எழுதணும். ஆன்சர் ஆல் த கொஷின் அப்போது சாய்ஸ் விட்டு நம்ம அந்த 7 5 மார்க் எழுதுகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எய்தர் ஆர் சாய்ஸ் தான். அதனால் நீங்கள் எல்லாமே படிச்சுக்கோங்க. உங்களுக்கு எது அங்கே ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸுமே இந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல்லேருந்து கேட்டிருப்பாங்க, ஆயத்தொலை வடிவியல்லேருந்து கேட்டிருப்பாங்க, நம்ம கேட்குற சாதாரணமாக அல்ஜிப்ராவிலேருந்து கேட்டிருப்பாங்க. அதனால் ரொம்ப ஈஸி தான். மேட்ரிக்ஸ்லேருந்து வந்து கேட்டிருப்பாங்க. ஒவ்வொரு கொஷின்ஸுமே வந்து இம்பார்ட்டன்டான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபைனலுக்கு எக்ஸாம் படிக்கிற மாதிரி படிங்க. அப்போ தான் அது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 46 கொஷினாக இருக்கட்டும், 47th கொஷினாக இருக்கட்டும், ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் பாஸ் பண்ணி அந்த கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அதை கரெக்டாக படிக்கிறதுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஷினை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து தெரியணும் அது வந்து எக்ஸைஸ் சம்மா ஆர் அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் சம்மா, அது நமக்கு மேம் நோட்ஸ் கொடுத்த ஹோம்ஒர்க் கொடுத்த சம்மானதை நீங்கள் வந்து பார்க்கணும். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து மைண்டில் ஓடும்போது நீங்கள் மேக்ஸில் நல்லா வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் வந்து எந்த அளவுக்கு மேக்ஸில் பண்ணுறோமோ அந்தளவுக்கு மார்க் எடுக்கலாம். சென்டம் வந்து மேக்ஸில் மிஸ் ஆகக்கூடாதுன்னா 1 மார்க்குக்கு வந்து அதிக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இது இருக்கக்கூடிய எல்லா கொஷினுக்குமே ஆன்சர் உங்களுடைய புக்கில் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் சிலபஸ்ன்றது எதுவுமே இல்லை. ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.